எனக்கு நடந்த அவமரியாதையை மறக்க மாட்டேன். லக்னோ அணிக்கு செல்லும் ரோஹித் சர்மா, குமுறும் அம்பானி. வாங்க விரிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி மெகா ஏலம் நடக்க இருக்குது. ஒவ்வொரு அணிகளும் ரீட்டைன் செய்வதற்கு வீரர்களின் எண்ணிக்கை குறித்து ஆலோசித்து வராங்க. இந்த நிலையில் ஜூலை 30 மற்றும் ஜூலை 31ஆம் தேதிகளில் ஐபிஎல் உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மீண்டும் நடக்க போகுது. ஏற்கனவே பல்வேறு அணிகளும் தங்களின் கருத்துக்களை கூறியுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் நட்சத்திர வீரரான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த அணியிலிருந்து வெளியேற உள்ளதா தகவல் வெளியாகிருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடந்த சீசனில் குஜராத் அணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஹர்திக் பாண்டியாவை திடீரென மும்பை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா கேப்டனாக அறிவித்தாங்க. இதற்கு அவரின் மனைவி, அதாவது ரோஹித் சர்மாவின் மனைவி, நேரடியாக சோசியல் மீடியாவில் பதிலடி கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவின் தீவிரமான ரசிகர்கள் பலரும் என்ன பண்ணாங்கன்னா மும்பை டீமுக்கு எதிராகவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவும் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வையும் அறிவிச்சிட்டார். ஐபிஎல் விதிகளின்படி 3 இந்திய வீரர்களை மட்டுமே ஒரு அணியால் தக்க வைக்க முடியும். அதன்படி பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஆகிய 3 பேரை தான் ரீட்டைன் செய்ய முடியும். இதனால் ரோஹித் சர்மாவை தக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியே பார்க்கப்படுது. இதனிடையே பார்த்தீங்கன்னா மும்பை அணியிலிருந்து ரோஹித் சர்மா விலக உள்ளதாக தகவல்கள் கிடைச்சிருக்குது. அதன்படி பார்த்தா மெகா ஏலத்தில் ரோஹித் சர்மா பங்கேற்றால் பல்வேறு அணிகளும் அவரை வாங்க முயற்சிப்பார்கள். அவர் என்னதான் ஒரு சீனியர் வீரர் அப்படின்னு சொன்னாலும் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு பிராண்டு, அது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பையை வென்ற கேப்டன் அப்படிங்கிற பேரும் ரோஹித் சர்மாவுக்கு சாதகமாக அமைய போகுது. அதே போல் ஆர்சிபி, லக்னோ, பஞ்சாப் உள்ளிட்ட 3 அணிகளும் பார்த்திங்கன்னா சரியான கேப்டன் கிடைக்காம போராடிட்டு வராங்க. இந்த நிலையில் லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவுடன் ரோஹித் சர்மா நெருங்கிய நட்பில் இருந்து வராரு. இதனால் லக்னோ அணியின் கேப்டன் பதவியை ரோஹித் சர்மா ஏற்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.